Hi, hello. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கோட் வந்து the secret of your future is hidden in your daily routine. அதாவது உங்களோட எதிர்காலத்தோட ரகசியம் எதுல ஒளிஞ்சிருக்குன்னா நீங்க டெய்லி என்ன ஆக்டிவிட்டி செய்றீங்க அப்படிங்கறதுல தான் உங்களோட எதிர்காலத்தோட ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு உதாரணமா நம்ம ஒரு கதையை பார்க்கலாம். ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அந்த ரெண்டு நண்பர்களும் தங்களோட பள்ளி படிப்பை ரொம்ப நல்லபடியா படிச்சு முடிக்கிறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் தன்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. அது எதற்காகனா எப்படியாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஜாயின் பண்றதுக்காக முயற்சிகள்ல எடுக்கிறாரு. அதுக்காக தன்னோட பிசிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிட்டு இருக்காரு. இன்னொரு நண்பர் வந்து புத்தகம் படிக்கிறதுல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுல இந்த நண்பர் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நீயும் என்ன மாதிரி ட்ரை பண்ண, நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போறாரு. அவரு அடிக்கடி லைப்ரரிலாம் போய் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கிறாரு. இவர் வந்து தன்னோட ஃபிசிக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இவரும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்க டைமில் இவருக்கு வந்து ஒரு வேலை வருது. அது வந்து என்னன்னா, கலெக்டருக்கு வந்து பந்தோபஸ்துக்கு போகணும் அவரோட பங்களாக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. அதற்காக அந்த கலெக்டரோட பங்களாக்கு இவர் போறாரு. அங்கே போனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் வந்து என்னன்னா, அங்க இருந்தது வேற யாரும் இல்லை, அந்த புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த நண்பர் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். இவங்க ரெண்டு பேரோட ரொட்டீன், ஒருத்தர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அது அவரோட டெய்லி ரொட்டீனாக இருந்திருக்கு. அதனால் அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இன்னொருத்தர் வந்து தன்னோட முக்கியமான பங்கு எங்கே வகிச்சிருக்காருன்னா லைப்ரரியில் இருந்திருக்காரு, அதிகமாக புஸ்தகம் படிக்கிறதுல. அதனால் அவர் சிவில் சர்வீஸை கிராக் பண்ணி எங்கே வந்திருக்காருன்னா கலெக்டராக வந்திருக்காரு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இவர் பார்க்க போன இடத்துல தன்னோட நண்பரே கலெக்டராக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அது அவங்கவுங்களோட எஃபோர்ட்டை பொறுத்து, அவங்கவுங்களோட டெய்லி ரொட்டீனை பொறுத்து அவங்களோட டெஸ்டினியை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அன்றாட உங்களோட டெய்லி ரொட்டீனில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத அன்னைக்கு நைட்டு வந்து குறிப்பாக எடுத்து பாருங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக எடுங்க. அதில் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த விஷயத்தை நம்ம தேவையில்லாமல் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்களா ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. இது வந்து என்னோட ஃபியூச்சருக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ஃபியூச்சராக இருக்கும். ஸோ இது மாதிரியான பழக்கத்தை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களோட டெஸ்டினியை வந்து பயங்கரமாக மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த கோட், தி சீக்ரெட் ஆஃப் யுவர் ஃபியூச்சர் இஸ் ஹிடன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். ஓகே, இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். பாய், see you in the next video.